எஸ்பிஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி இன்னும் நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க உங்கள் நேமை மொபைல் நம்பரை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களின் வங்கி கணக்கு விவரங்களை எமிஸ் தளத்தில் பேங்க் பாஸ்புக் மற்றும் ஆதார் கார்டு போட்டோ காப்பியுடன் பதிவு செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தவறுகள் இருந்துச்சுன்னா தற்பொழுது நீங்க திருத்தம் செய்து கொள்ளலாம். அது எப்படி திருத்தம் செய்து கொள்வது அல்லது புதிதாக பதிவு செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான எமிஸுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே ரெண்டாவதா ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மெனு நிறைய ஓப்பன் ஆகும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமது பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனேபிள் ஆகும். நீங்கள் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ண போறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த வகுப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8th செலக்ட் பண்ணிக்கிறேன். 8th செலக்ட் பண்ணிட்டோம்னா 8th இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் ஆக்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு எடிட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாணவருக்கு புதிதாகவோ அல்லது திருத்தம் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த மாணவருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மாணவர்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்டர் பண்ண உடனே பேங்க் டீடைல்ஸ் அண்ட் பிரான்ச் நேம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணாவே பேங்க் நேம் அண்டு பிரான்ச்சோட நேம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மாணவருடைய அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டைப் அது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டான்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாணவர்களுடைய பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜும் ஆதாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கையும் அந்த ஆதார் கார்டையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அல்லது இந்த மாதிரி இது வந்து நான் மொபைல்லேயே தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஇஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 5 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஸோ உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைலோட சைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 130.6 KB தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் அதாவது மாணவர்களுடைய வங்கி கணக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜும் ஆதார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் டேரெக்டாக ரெண்டையும் வச்சு மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க.
ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் காட்டும். நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய வியூவை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டான ஒன்று தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் இந்த பேஜ் வந்துட்டு கீழே வந்து கிரீன் கலர்ல அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஒவ்வொரு மாணவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.